ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக இந்தி இருக்கும் என்று இருப்பதை எதிர்த்து அதன் நகலை பொது இடங்களில் எரித்தமைக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் அன்பழகன் உட்பட 10 உறுப்பினர்கள் தங்களுடைய உறுப்பினர் பதவிகளை இழக்கிறார்கள். இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக எந்த செயலிலும் ஈடுபட மாட்டேன் என்கிற உறுதிமொழியை அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு வருகிறவர்கள் அந்த நிலையில் அதை மீறுகிற செயலில் ஈடுபடக்கூடாது என்பதுதான். நம்ம பொது மேடைகளில் கருணாநிதி காலத்திலிருந்து அந்த சொல்லாடல் வரும், ஒரே பொய்யை பலமுறை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்கக்கூடிய முயற்சியில். ஸோ அந்த முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபடுகிறதுங்கிற விமர்சன பார்வையும் இருக்கு. மத்திய அரசு உறுதியளித்தது, மாநிலத்தில் அந்த பிரதமர் உறுதியளித்திருக்கிறார், இதில் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு. அப்படி இருந்தாலும் பாதிக்கப்படுவோம். நாம் மிக ஆவேசமாக எச்சரிக்கை கொடுக்குறோம். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி சொன்னாங்கல்ல, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கள்ள உறவுக்கு உடன்பாடு இருக்குது. அது உண்மையோங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பல விஷயங்கள் நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுங்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம். ஏன்னா திமுகவிற்கும் பாஜகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குன்னு மம்தா பானர்ஜி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றீங்க. பட் அந்த அவங்க குறிப்பிட்ட விஷயத்திற்கு இங்கே திமுகவிலிருந்து ஒரு எதிர்வினையோ இல்லை மறுப்போ வரவே இல்லையே. அதுதான் அது உண்மைப்படுத்துகிறது, ஊர்ஜிதப்படுத்துகிறது. எல்லா விஷயத்துக்கும் கடுமையாக எதிர்வினை ஆற்றக்கூடிய திமுக இந்த விஷயத்தில் மௌனம் காப்பது ஏன்கிற ஒரு சந்தேகம் வருது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் அண்ணா. வணக்கம் சகோதரா, நலமா இருக்கீங்களா? நலம் அண்ணா. தேர்தல் பரப்புல ரொம்ப அனல் பறக்கிற அளவுக்கு இருக்கு. தமிழ்நாட்டுடைய வெயிலை விட ஜாஸ்தியா தேர்தல் பிரச்சார பயணங்கள் அனல் பறக்குது. இப்போ பாராளுமன்ற தொகுதி மறுவரை திட்டத்தில் கூட திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனல் கக்குற அளவுக்கு ஒரு வீடியோலாம் வெளியிட்டு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு பேராபத்து வந்துவிட்டது, தமிழ்நாட்டை தொட்டு பார்க்க முடியுமா, தமிழ்நாட்டை சீண்டாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய முழக்கங்கள் வெளியிட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்கன்னா? இந்த 2026 தேர்தல் பரப்புரையே வருகிற 21ஆம் தேதி முடிஞ்சிருது. அதனால் தலைவர்கள் எல்லோரும் நீங்கள் சொன்ன மாதிரி அனல் பறக்கும் பிரச்சாரம். உண்மையிலேயே இயற்கையின் அனல் தாக்குதலை விடவும் இவர்களுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும், மீண்டும் 7வது முறை வரணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இழந்த ஆட்சியை மீட்க வேண்டும். அதனால் தீவிரமாக களமாடுகிறார்கள். எப்படியாவது புதிதாக ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகமும் களமானது. மற்ற அரசியல் கட்சிகளும் தங்களால் முடிந்த இடங்களில் வெற்றி பெறணும், அதிக வாக்கு சதவீதத்தை பெற வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் இந்த பிரயாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சார பயணத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் திடீர்னு மத்திய அரசு இந்த 16, 17, 18 இந்த 3 நாட்கள் ஒரு சிறப்பு கூட்டத்தை போட்டு அந்த மகளிர் இடஒதுக்கீடையும் மறுவரை மசோதாவையும் தாக்கல் பண்ணிடுச்சு. அதிகமானவருடைய கேள்வி அதான் இருக்குது. இந்த நேரத்தில் இதை கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன, ஏன் தேவையில்லாமல் கொண்டு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் மகளிர் மசோதா கொண்டு வரக்க வேண்டிய நாட்கள் நெருங்கிட்டு தானே. நீண்ட காலமான அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலமாக ஒவ்வொரு அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் அமைகிற பொழுதெல்லாமே இந்த மகளிர் மசோதா தொடர்பாக தான் தவறாமல் இடம்பெறும். பல அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் அதை கடுமையாக எதிர்த்ததனுடைய விளைவாக தான் வரல. ஓரளவுக்கு மாநில கட்சிகள்லையும் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கிற சூழலில் இந்த முறை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள்லாம் இருந்து இந்த வரைவு மசோதாக்கள்லாம் உருவாகி அதுக்குன்னு ஒரு குழு போட்டு ஒரு சரியான தருணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்து இதற்கென ஒரு தனி அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. பெரும்பாலும் பெண்களுக்கு இப்போ சரிநிகர் சமானம்
எல்லாவற்றிலுமே அவர்களுக்கு நம்ம ஒரு சமத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற பார்வை பொது வெளிகளில் இந்திய தேசத்தில் இருக்கிறது நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பொது மேடைகளில் பேசுகிறபோது பார்த்தோம். இங்கு உள்ளாட்சி அமைப்புகளில் கிட்டத்தட்ட 50% நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கு சென்னையில் இருக்கிற 200 வார்டில் 100 பேர் அவங்க தான் கவுன்சிலர். ஆனால் அந்த கவுன்சிலர்கள் அவங்க செயல்படுறாங்களா, இல்லை அவருடைய அண்ணன் தம்பி கணவன்மார்கள் அப்பா அம்மா செயல்படுறாங்கிறது வேற விஷயம். அதை பிரதிநிதித்துவம் கொடுத்தாச்சு, பிரதிநிதித்துவம் வந்துருச்சு. அப்போ இந்த நிலை சட்டப்பேரவையிலையும் நாடாளுமன்றத்திலும் இருக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதில் உறுதியான நிலைப்பாடு எடுத்து இந்த மசோதாவை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை தாண்டி இந்த தொகுதி மறுவரைக்கான ஒரு மசோதாவும் தாக்கல் பண்ணியிருக்கு. அந்த மசோதாவை தான் நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர்கள் கருப்பு உடை அணிந்து அந்த சட்ட நகலை எரிச்சிருக்கிறாங்க. எனக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் உண்டு. அதாவது ஒரு நகலை வந்து முதலமைச்சராக ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டவர் ஒரு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நகலை எரிப்பது வந்து சட்டப்பூர்வமாக சரியா? அதுதான் இப்போ அது தொடர்பாக இன்று காலையில் அந்த தலைப்புச் செய்தியை பார்த்த உடனே ஏற்கனவே 1986ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த சட்ட நகலை எரித்ததற்காக பேராசிரியர் கா அன்பழகன் உட்பட ஒரு 10 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. அது என்ன சட்ட நகல்? அதான் அன்றைய பேரவைத் தலைவர் PH பாண்டியன் நடவடிக்கை எடுத்திருக்காரு. அது தொடர்பாக நம்ம சட்டப்பேரவை குறிப்பேட்டிலே வந்திருக்குது. அரசமைப்பு சட்டத்தின் 17வது பாகத்தில் ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக இந்தி இருக்கும் என்று இருப்பதை எதிர்த்து அதன் நகலை பொது இடங்களில் எரித்தமைக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் அன்பழகன் உட்பட 10 உறுப்பினர்கள் தங்களுடைய உறுப்பினர் பதவிகளை இழந்துட்டாங்க. அந்த 10 பேர் பெரிய அளவில் அது பிரச்சனை ஓடிச்சு. விவாதங்கள்லாம் சட்டப்பேரவையில் நடந்தது. நாங்கள் பேப்பரை கொளுத்தினோம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, நாங்கள் வந்து சும்மா லவ் லெட்டர் இருந்துச்சு அதை கொளுத்தினோம்னு எல்லாம் பேசுகிறாங்க பொது இடங்களில். ஆனாலும் கூட அவர்கள் அறிவித்தது இந்த சட்ட 17வது பிரிவு அப்படின்னு அறிவித்ததுனால அன்றைய தினம் பேரவைத் தலைவராக இருந்த திரு PH பாண்டியன் மிக உறுதியாக இதில் இருந்து அவர் 10 பேரை நீக்கிட்டாங்க. எனக்கு இதில் இன்னொரு சந்தேகம் இருக்குது. அதாவது அப்போது 1985 86 டிசம்பர் 85 அந்த காலகட்டத்தில் வந்து அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தது, திமுக எதிர்கட்சியாக இருந்தது. அந்த நகலை எரித்தார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடியவரே அதை எரிக்கும் போது அவர் மீது என்ன இல்லை, அதுதான் அந்த கான்சிக்வென்ஸ் என்ன? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் நகல் அப்படின்னு தான் நம்ம இப்போ மசோதா சட்ட மசோதாவை அந்த அடிப்படையில் தான் மசோதா தாக்கல் செய்திருக்கிறது. இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக எந்த செயலிலும் ஈடுபட மாட்டேன் என்கிற உறுதிமொழியை அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து அந்த உரிமையில் எடுத்துக்கொண்டு வருகிறவர்கள் அந்த நிலையில் அதை மீறுகிற செயலில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் உண்மை நிலை. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அன்றைய தினம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. எதிர்க்கட்சியாக இருந்த இவர்களுடைய செயல்பாடு இது சட்டவிரோத செயல்பாடு என்பதை அவங்க நிரூபித்து அதன் அடிப்படையில் நீக்கிட்டாங்க. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஒருவரே அவரும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் கொளுத்திருக்கிறாங்க. ஆக இப்போ அரசும் காபந்து சர்க்கார் தான், அரசும் இல்லை. இல்ல, அதாவது அடுத்த அரசு அமைகிற முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதுதான் சொல்றேன். இப்போ இந்த அரசை பொறுத்தளவில் நிச்சயமா நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள், எடுக்க முடியாது. ஏன்னா அவரே கொடுத்துறதுனால முதலமைச்சராக இருக்க முடியாது. ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய அரசு அமைகிற பொழுது இந்த செயலுக்காக நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. இதையும் தாண்டி இது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. ஒருவேளை நாடாளுமன்றம் இந்த மசோதா இங்கே தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மசோதாவை ஒரு மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சரே எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பிரச்சனை வருகிற பொழுது இன்று நாளை இந்த 2 நாட்களுக்குள்ளேயே அங்கே ஏதாவது பிரச்சனைகள் எழுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே காரசாரமான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேஜஸ்வி சூர்யா நேற்று இந்த நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார். பிரித்தாளும் சூழ்ச்சியை இங்கே மேற்கொள்ளாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இந்த நகல் எரிப்பு போராட்டம், இறையாண்மைக்கு எச்சரிக்கை விடாதீங்க. இது தொடர்பாக இந்த 2 நாட்கள் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெற்று ஏதேனும் நடவடிக்கை பாயுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை அப்படியே நம்ம விட்டுறோம், அது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இது அவசியம் என்று மத்திய அரசு கருதுகிறது. எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதிநிதித்துவம் போயிடும், குறைவான இடம்னு.
பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சரி, மற்ற மத்திய அமைச்சர்களும் ஒருபோதும் அந்த பாகுபாடு இருக்காது. இல்ல அவங்களே வந்து நானும் உத்தரவாதம் அளிக்கிறேன், சத்தியம் செய்கிறேங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அதாவது பெரிய மாநிலமாக இருந்தாலும் சரி, சிறிய மாநிலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராமல் உங்களுடைய பங்கீடுக்கு குந்தகம் விளைவிக்க அளவுக்கு எந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு உறுதியளிக்கிறாங்களே. அப்ப ஏன் உங்களுக்கு இன்னும் பயம்? அதுதான் சொல்றேன். மத்திய அரசை தலைமையேற்று வழி நடத்துகிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட அந்த நாடாளுமன்ற குழு அமைச்சர் உள்ளிட்ட அனைவருமே இந்த உறுதிமொழியை கொடுக்குறாங்க. ஒருபோதும் எந்த மாநிலத்திற்கும் எந்த பாதிப்பும் வராது. இவங்க என்னன்னா, இன்னும் அந்த வட மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான இடங்களை போட்டு தென் மாநிலத்தினுடைய பங்களிப்பு இல்லாமலேயே மத்தியில் ஆட்சி அமைவதற்கு பல விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லைன்னு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் ஒரே பொய்யை நேற்று கூட பிரதமர் பேசும்போது சொன்னாரு, உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம், இல்லை வாக்குறுதி கொடுக்குறோம், இல்லை தமிழில் வேற என்ன சொல்லாடல் பயன்படுத்தணுமோ சொல்லுங்க, நான் அதை கூட நான் சொல்றேன். அப்படிங்கும்போது மறுபடியும் இதை வந்து நிறைவேற்றவே கூடாது அப்படிங்கிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், மகளிருக்கு இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாகவும் விவாதம் நடக்குது. பட் அது மறைஞ்சே போச்சே. இப்போ வந்து தொகுதி மறுவரையறைங்கிற பேரில் அதைத்தான் இந்த விவாதம் பண்ணுறாங்களே, மகளிருக்கு கொடுக்கக்கூடிய இந்த 33% இடஒதுக்கீடை வந்து அது மறைச்சே விட்டார்களையா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் இப்போ இந்த தொகுதி மறுவரை தொடர்பான அறிவிப்பு வெளியாண்ட 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசு இதில் உறுதியாக சொன்னது, எந்த மாநிலத்திற்கும் எந்த பாதிப்பும் வராது, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில மக்களையும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் நாங்கள் பார்க்குறோம், பாதிப்பு வராதுங்கிறத அப்போ இருந்து சொல்லிட்டுறாங்க. அந்த வரைவு குழு போட்ட போதிலிருந்து இன்றைக்கு தாக்கல் செய்த நிலையிலையும் யாரும் பயப்பட வேண்டாங்கிறாங்க. கடைசியில் நீங்கள் வாங்க துண்டை போட்டு கூட தாண்டுறேன், எந்த கோயிலில் வேணாலும் சத்தியம் பண்ணுறேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இதையும் மீறி இப்படி, அதாவது இந்த ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அந்த கோயபல்ஸ் தத்துவம்பாங்க, அது அடிக்கடி நம்ம பொது மேடைகளில் கருணாநிதி காலத்திலிருந்து அந்த சொல்லாடல் வரும். ஒரே பொய்யை பலமுறை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்கக்கூடிய முயற்சியில், ஸோ அந்த முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபடுகிறதுங்கிற விமர்சன பார்வையும் இருக்குது. மத்திய அரசு உறுதியளித்தது, மாநிலத்தில் அந்த பிரதமர் உறுதியளித்திருக்கிறார், இதில் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு. அப்படி இருந்தாலும் பாதிக்கப்படுவோம் நாம் மிக ஆவேசமாக எச்சரிக்கை கொடுக்குறாரு, மிக கடுமையாக எச்சரிக்கை. கடைசி பழைய திமுகவை பார்ப்பீங்க, நம்ம 50-60 காலத்தில் இருந்த திமுக பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதாவது அதனால தான் பார்லிமெண்ட்டில் சொல்கிறேன், 50-60 இருந்த திமுக எப்படிப்பட்ட திமுக, அங்கே வந்து தனித்தமிழ்நாடு கோரிக்கை நிறைவேற்றினது, திராவிட நாடு கோரிக்கை நிறைவேற்றினது, 62 இந்த சீன யுத்தத்தின் போது வீடு இருந்தால் தான் ஓடு வேய முடியும், நாடு இருந்தால் தான் நம்ம கோரிக்கையை நிறைவேற்ற முடியும்னு பேரறிஞர் அண்ணா அறிவித்து திராவிட நாடு கொள்கையை கைவிட்ட அந்த விஷயங்கள்லாம் கூட சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் என்ன நோக்கம் என்பது பிரிவினை நோக்கம்தானா, பழைய திமுகவை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற சவால் என்பது அப்போ மீண்டும் பிரிவினை நோக்கி போகிறவர்களை கேள்வி மத்தியில் எழுகிறது இல்லை. அது இவங்க வந்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு பதில் சொல்லியே ஆகணும். மக்களை மடைமாற்றம் செய்வது, திசை மாற்றி வேறொரு பக்கம் கொண்டு போகக்கூடாது. மொழி இனம் என்பதை வைத்து இந்த சூழலுக்கு கொண்டு போனோம்னா நாளைக்கு பிரச்சனைகள் அதிகமாயிடும். ஆட்சி அதிகாரம் என்பது வேறு, அந்த ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக இது போன்ற வழிமுறைகளை கையாளுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கலாம், நாளைக்கு காங்கிரஸ் கட்சி வரலாம், யார் வேணாலும் மத்தியில் கூட்டணி ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு 10-16 ஆண்டுகள் அங்கே கூட்டணி ஆட்சி, 18 ஆண்டுகள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் கூட ஏற்படலாம். அதற்காக மத்திய அரசு, பாஜக அரசு இந்த பிரிவினையை கையாளுகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். நீங்கள் 50-60களில் தான் வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறதுங்கிற அந்த கான்செப்டோடு போனாங்க. இன்றைக்கு வடக்கிடவும் தெற்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி அளவிற்கான நிதிகளை கொடுத்துருக்கன்னு பட்டியல் போடுறாங்க. அதுக்கு இன்னும் மறுப்பு தெரிவிக்கல. அதுதான் சொல்றேன், இந்த மாநிலத்தில் பணம் கொடுக்கலங்கிறாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கோன்னு ஒரு பட்டியல் இட்டாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு மறுப்போ இல்லை அதுக்கு எதிர்ப்போ தெரிவிக்க முதலமைச்சர் முன் வர. அதுதான் சொல்றேன், இந்த நிலைப்பாடு என்பது திமுக மீது மக்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கும். தேவையற்ற பிரச்சனையை உருவாக்குகிறார்களோ
அப்படிங்கிற சந்தேக நான் அதான் பார்வை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா வரும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலமா நீங்க வந்து பத்திரிகை துறையில இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க சட்டசபை நிகழ்வுகள் எல்லாம் வந்து தொடர்ந்து க எழுதி வர்றீங்க. பார்த்துட்டு சபைக்கே போய் நீங்க குறிப்பெடுத்து எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ என்னன்னா, திமுக வந்து மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒண்ணு அவங்க வந்து ஆட்சியில இருந்தா அதுக்கு மௌனமா ஆயிடுறாங்க. ஆட்சிக்கு எதிர் எதிர் அவங்க ஆட்சியில பங்கெடுக்காம தனியா எதிர்ப்பா இருந்தா, இப்போ காங்கிரஸோட அவங்க ஒண்ணா இருந்தாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்ல. பாஜகவுக்கு எதிர்ப்பா இருக்கும்போது கிட்டத்தட்ட 2014 இருந்து பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் எதிர்ப்பு இருக்கு. உதாரணமா சிஏஏ கொண்டு வந்தாங்க. அப்போ இங்க இருக்க முஸ்லீம்ஸ் எல்லாம் நாடு கடத்திடுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த முஸ்லீமும் நாடு கடத்தின மாதிரி இது வரைக்கும் தெரியல. இப்போ சமீபத்தில் நடந்த எஸ்ஐஆர் குறித்தும் கடுமையா நாங்க நிறைவேற்றவே விட மாட்டோம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அமல்படுத்துவதற்கு நாங்க துணையே இருக்க மாட்டோம். நடத்துக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எஸ்ஐஆர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்களை வந்து இறந்தவங்களும் இடம் மாறினவங்களும் நீக்கிட்டாங்க. 30 லட்சம் வாக்காளரை நீக்கினதுக்காக பீகாரில் போய் போராடினவர் தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் 60 லட்சம் பேரை இப்போ நீக்கின பிறகு எந்த குரலும் கொடுக்கல. இப்படி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் மத்திய அரசு அதை நிறைவேற்றின பிறகு அமைதியாகிடுறாங்க. இது எந்த மாதிரி நடைமுறை நீங்கள் இல்லை, எனக்கு அண்மையில் வந்து மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி சொன்னாங்கல்ல, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கு. கள்ள உறவு இருக்கு, உடன்பாடு இருக்குது. அது உண்மையோங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பல விஷயங்கள் நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுங்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம். ஏன்னா பல இணையதளங்களில் காட்சி ஊடகங்கள்ல எல்லாம் இது பற்றி திமுகவினுடைய செயல்பாடுகள் இவங்களுடைய வேகமாக எதிர்க்கிற தன்மை உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த கல்வி திட்டம், மாநில கல்வி திட்டத்திலேருந்து மத்திய அரசு கொண்டு வந்த கல்வி திட்டம் முரண்பாடுங்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே மத்திய அரசு கொண்டு வருகிறது என்பது இந்தியா முழுமைக்குமான ஒரு விஷயம். தமிழ்நாடு மட்டுமே அதை தனித்து நின்று போராடி அதை ஏற்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் பொதுவாக வெளிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இங்கே ஆட்சி கட்டி வரணும். அப்போ மத்திய அரசுக்கான எதிர்ப்புணுமை கனன்று கொண்டே இருந்தால்தான் அது சரியாக வரும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வேகமான சவால் விடுறது, இதெல்லாம் விடுறது, அப்புறம் வர்றபோது வெள்ளைக்குடி பிடிச்சி போயிடுறது. ஸோ இந்த அணுகுமுறை தான் இருக்குது. இது பொதுவெளிகளில் நாளடைவில் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டது. இந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற வகையில் தான் மம்தா பானர்ஜியுடைய கருத்து இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த குறிப்பிட்ட மாதிரி திமுகவிற்கும் பாஜகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குன்னு மம்தா பானர்ஜி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றீங்க. பட் அந்த அவங்க குறிப்பிட்ட விஷயத்திற்கு இங்கே திமுகவிலிருந்து ஒரு எதிர்வினையோ இல்லை மறுப்போ வரவே இல்லையே. இல்லை, அதுதான் அது உண்மைப்படுத்துகிறது, ஊர்ஜிதப்படுத்துகிறது. எல்லா விஷயத்துக்கும் கடுமையாக எதிர்வினை ஆற்றக்கூடிய திமுக இந்த விஷயத்தில் மௌனம் காப்பது ஏன்ங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதுதான் அவர் சொல்லுவது உண்மைதான் என்பதை நிரூபிக்கிற வகையில் தான் திமுகவினுடைய செயல்பாடு இருக்கிறது, பாஜகவினுடைய செயல்பாடு இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் 1000 காரணங்கள் மத்திய அரசுக்கு இருக்குது. ஏராளமான வழக்குகள் இங்கே மேலே இருக்குது, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, நடவடிக்கை எடுக்கலை. திராவிட முன்னேற்ற கழகமுமே மத்திய பாஜகவின் திட்டம், அந்த பாசிச பாஜக சங்கிகள் சனாதனுக்கு அந்த கிட்ட அந்த ஏராளமான விமர்சனங்களை பண்ணாலும் கூட மத்திய அரசோடு உள்ளூர அவர்களுடைய திட்டங்களுக்கு அவர்கள் அறிவித்து செயல்படுத்துகிற அந்த திட்டங்களுக்கு வெளிப்படையாக எதிர்க்கிறார்கள். அரசு ரீதியாக மாநில அரசு அதை செய்து வருகிறது, அங்கீகரித்து வருகிறதுங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற தகவல்கள் நம்ம பார்க்கலாம். சரி, ஒரு வாதத்துக்காக வச்சுக்கலாம். இப்போது அந்த மத்திய அரசு சொல்கிறாங்க 850 பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் உருவாக்க போகிறோம். மாநிலங்களுக்கு வந்து 815ம் யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து 35 தொகுதியும் சேர்த்து 850 கொண்டு வர போகிறோம். அதில் 35% பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து இப்போ 543 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் ஆச்சு. நமக்கு அது தேவை தானே? அதாவது பாராளுமன்ற தொகுதிகளை வந்து அதிகரித்து மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து அடிப்படையாக கொண்டு அங்கே ஒரு நமக்காக பேசுறதுக்கு ஒரு மெம்பர் அனுப்புறது வந்து நம்மளுடைய கடமை தானே? ஆமாம், அதுக்கே இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம 1967 தான் 234 சட்டமன்ற தொகுதி வருது, 62ல் 233 வருது, 234 வருது, 39 நாடாளுமன்ற தொகுதிகள். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக இதே நிலைப்பாட்டில் இருக்கிறோம்.
அப்போ மக்கள் தொகையினுடைய இந்த வளர்ச்சிக்கு ஏற்ப மாநிலத்தின் பிரதிநிதிகள் அங்கே டெல்லிக்கு அதிகமாக போகணும் என்கிற அடிப்படையில் தான் அந்த வருகிறது. ஏற்கனவே அந்த புதிய பாராளுமன்றம் கட்டுற போது 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமரும் வகையில் தான் ஒரு விசாலமான மண்டபத்தை கட்டிட்டு அவங்க தொலைநோக்கு பார்வையோட தான் பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது. கிட்டத்தட்ட 80 கோடி ஜனத்தொகை, 78-80 கோடி ஜனத்தொகை இருந்தபோது இருந்த பிரதிநிதித்துவம் என்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட 120-130 கோடி 150 வந்துருச்சு. அப்போ அதற்கு தக்கவாறு பிரதிநிதிகள் அங்கே போகணும்ல. அப்போ ஏன் இதை அவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற பார்வையுமே இருக்கிறது. வட மாநிலங்களில் உபி, பீகார், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் அங்கெல்லாம் வந்து அதிகரிச்சுட்டு நமக்கு குறைவாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது. அப்படி குறைவாக கொடுக்க மாட்டோம். இல்லை, இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அதுதானே. கிட்டத்தட்ட 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 415 பேர் வட மாநிலங்களிலும் வடபுலத்திலையும், மீதி இருக்கக்கூடிய 125 பேர் வந்து தென்புலத்தில் தானே இருக்காங்க. இப்போ எங்கே நமக்கு அதிகமாக இருக்கும், நம்மளை குறைக்க போகிறாங்க? அந்த கேள்வி எழுது. அதுதான் சொல்கிறேன். ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் தான் இப்போ மக்களையும் குழப்புறாங்க, அவங்களும் குழப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு உயர்வு என்று வருகிற பொழுது பரவலாக ஒன்று மக்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில், இன்னொன்று மாநிலத்தினுடைய அந்த பரப்பின் அடிப்படையில். ஒரு இப்போ உபி, பீகாரெல்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாநில மக்கள் தொகையும் அந்த மாநிலத்தின் பரப்பளவு அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வர்றபோது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ரேஷியோ அதிகரிக்கும்ல. இது 50-59 தொகுதி வரும், 39ங்கிறது 57-59 தொகுதி வரும், ஒரு மடங்கு அதிகம் தானே. ஆமாம். அப்படி வருகிற பொழுது அதை ஏன் நாம் மறுதளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன புரிதலோடு பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உறுதி அளிக்கிறார்கள் தொடர்ந்து, இல்லை அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, கடைசி நேரத்தில் நமக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்துடுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதை தமிழ்நாடு மக்களுமே பெரும்பாலும் ஒவ்வொரு இந்த 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 பிரச்சனை தொடர்பாக விவாத களங்களில் பேசுகிற பலருமே அதை வலியுறுத்தி சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு அணி சேர்ந்திருக்கிற கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள் எல்லாருமே, பொது வெளிகளில் இருக்கிற அமைப்புகள் மற்றவர்களுமே இது வரவேற்கத்தக்க அம்சம் என்றுதான் பேசுகிறார்கள். இதில் வந்து தேவையற்ற அரசியலை புகுத்தி மக்களையும் குழப்பி தாங்களும் குழம்பி போயிருக்கிறார்கள் திமுகவினர் என்பது என்னோட பார்வை. உண்மையிலேயே மகளிருக்கு கிடைக்க வேண்டிய இந்த 33% இடஒதுக்கீடுங்கிறது வந்து அது மறைஞ்சு போச்சு. தொகுதி மறுவரையறை விஷயத்தில் வந்து நம்ம வஞ்சிக்கப்படுவோம், தண்டிக்கப்படுவோங்கிற மாதிரி சொல்லி கடைசி அதை தான் ஹைலைட் பண்ணுறாங்களே தவிர மகளிருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு உண்மையான நன்மையை வந்து கிடைக்க விடாமல், அது எக்ஸ்போஸ் பண்ண விடாமல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு சம்பவங்கள். இல்லைம்மா, திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க முதலே பெண் விடுதலை, பெண்களுக்கான அதிகாரம், எங்கள் அப்பா ஸ்டாலின் தான் பெண்களுக்கு சொத்துரிமை எல்லாம் கொடுத்தாரு, அவங்கள வந்து பெண்களை முன்னேற்றுறதுக்கு பாரதியார் கண்ட அந்த புதுமை பெண்களை கொண்டு வந்துட்டோம், தந்தை பெரியார் வந்து அந்த பெண்ணடிமையை ஒழிச்சிட்டோம், பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம், எங்கள் கட்சியில் கூட பெண்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்தோம், உள்ளாட்சியில் இடம் கொடுத்தாங்கிறார். இன்றைக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அவர்களுக்கு கூடுதல் இடம் கிடைப்பதை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அதை வரவேற்கவே இல்லை. அது வரவேற்கணும்ல. நீங்கள் அரசியலில் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக வர வேண்டும் அப்படிங்கிற கருத்தாக்கம் திமுகவுக்கு இருக்குது. ஆனால் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிர்வாகத்திலேயே திரு கனிமொழி அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்பது திமுகவிலே ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருக்குது. அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து உரிய பங்களிப்பை செலுத்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறது கூட வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க, விருப்பமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க, அவங்க சட்டமன்ற தொகுதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி சொல்கிறாங்க. இருக்குது. பல பகுதிகளில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி ஏராளமான மகளிர் படித்தவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்க என்று திருமதி கனிமொழி கேட்ட பொழுது இளைஞரணி உதயநிதியினுடைய இளைஞரணி நிர்வாகிகளுக்கு கொடுத்த அளவில் 4, 6, 10 ஒரு பங்கு கூட எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய சகாக்களோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனவே பொதுவெளிகளில் பேசுவது ஒன்றாகவும் உட்குள்ள கட்சிகளிலே இல்லை. சரி, அதை தாண்டி சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் வருகிற பொழுது நிச்சயமாக இவங்க பிரதிநிதித்துவம் கொடுத்தே ஆகணும். சட்டப்பேரவையிலும் சரி நாடாளுமன்றத்திலும் கொடுத்தே ஆக வேண்டும். ஆக பெண்கள் அதிகாரத்திற்கு வருவதை திமுக விரும்பவில்லையோ அப்படிங்கிற பார்வையும் நமக்கு இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி.